பிதா குரு என்ற வார்த்தைகளை ஒரே ஆசாமிக்கு சொல்வது உண்டு என்று காட்ட வந்தேன். பிதாவை குரு என்று சொல்வதே லோக விவகாரம். அதற்கு வித்தியாசமாக குருவை நீதான் நிஜ அப்பா என்று சிஷ்யர்கள், அந்த சிஷ்யர்கள் ஒவ்வொருத்தருமே குருஸ்தானம் வகித்த பெரியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் சொல்லியிருப்பதாக உபனிஷத்தில் இருந்து காட்டினேன். கம்பர் மாதிரியான பெரியவர்கள் வைதிக ஔபனிஷத் சம்பிரதாயத்தையே பின்பற்றி அந்த வைதிக உபனிஷத அபிப்பிராயங்களை சமயம் வாய்க்கிற இடத்தில் எல்லாம் தங்களுடைய தமிழ் நூல்களில் எடுத்துச் சொன்னவர்கள். பிறப்பித்த அப்பா பேருக்குத்தான் அப்பா, நிஜ அப்பாவாக பிள்ளையை நல்ல ரூபப்படுத்தி வளர்க்கிறது ஆச்சாரியான்தான் என்று நாம் பார்த்து கொண்டிருந்த அபிப்பிராயத்தை கம்பர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சம்பந்தப்படுத்தியே சொல்லியிருக்கிறார். தனுஷை நானேற்றுவதற்காக யுவாவாக இருந்த ராமரை ஜனகருடைய ராஜ சதசுக்கு அழைத்துக் கொண்டு போன விஸ்வாமித்திரர் ஜனகருக்கு ராமரை அறிமுகப்படுத்துகிறார். அப்போது அவருடைய சூரிய வம்ச பெருமையில் ஆரம்பிக்கிறார். அந்த வம்சத்தை ஆரம்பித்து வைத்த சூரியனில் இருந்து மனு, பிருது, இக்ஷ்வாகு, ககுத்சன், மாந்தாதா, சிபி, பகீரதன், ரகு என்று எல்லா பூர்வீகர்களின் பெருமையை பற்றி சொல்லி தசரதனின் பெருமையில் முடித்து அந்த தசரதன் புத்திரகாமேஷ்டி பண்ணி பிறந்த பிள்ளையாக்கும் ராமர் என்று சொல்கிறார். அந்த இடத்தில்தான் நாம் இதுவரை பார்த்துக் கொண்டிருந்த விஷயத்திற்கு வருகிறார். ராமாதி 4 சகோதரர்களும் தசரதனுக்கு பிள்ளை என்கிறது பெயரளவில்தான், புதல்வர் எனும் பெயரே கான். ஆனால் அவர்களை வளர்த்தது, அதாவது ரூபம் பண்ணினது வசிஷ்டர்தான். உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து வளர்த்தோன் வசிஷ்டன்கான் என்று அவர் சொன்னதாக கம்பர் பாடியிருக்கிறார். பித்ரு வம்சமே குருவம்சமாகவும் சாகர ஜன்மாவைத் தரும் அப்பாவே சாகாமையில் ஜன்மிக்கச் செய்கிற குருவாகவும் ஆகி கொஞ்சம் அப்பா முழு அப்பா இரண்டும் ஆகியிருப்பதையும் ஆதியில் இருந்து நிறைய பார்க்கிறோம். இப்படி தொடர் சங்கிலியாக போய் அப்பா பிள்ளை வம்சாவளியே குரு சிஷ்ய வம்சாவளியாக இருந்திருப்பதும் உண்டு. ஸ்மார்த்தர்களான நம்முடைய பிரம்ம வித்யா குரு பரம்பரையே அப்படித்தான் முதல் 5-6 பேர் வரை போகிறது. இந்த சம்பிரதாயத்தில் முதல் குரு நாராயணன். அவர் நேர்குருவாக இருந்து அவரிடம் உபதேசம் பெற்று இச்சம்பிரதாயத்தில் அடுத்த குரு ஆனவர் யாரென்றால் அவருடைய பிள்ளையான பிரம்மாதான். அந்த பிரம்மாவை குருவாகக் கொண்டு அவருக்கு அடுத்து குருஸ்தானம் வகிக்கிறவர் வசிஷ்டர். அவர் பிரம்ம புத்திரர்தான். அவருக்கு அடுத்தவர் வசிஷ்டருடைய புத்திரரான சக்தி. அடுத்தவர் சக்தி மகரிஷியின் புத்திரரான பராசரர். பராசரருக்கு அப்புறம் அவருடைய புத்திரரான வியாசாச்சாரியாள், பௌத்திரரான சுகாச்சாரியாள் என்று அதுவரை அப்பா பிள்ளைகளே குரு சிஷ்யர்களாக அமைந்துதான் நம் குரு பரம்பரை உருவாகியிருக்கிறது. நைஷ்டிக பிரம்மச்சாரியான சுகாச்சாரியாளில் இருந்துதான் மாறுதல். அவர் சந்நியாசியான கௌடபாதருக்கு குருவாகி உபதேசத்தில் இருந்துதான் கௌடபாதருக்கு அப்புறம் கோவிந்த பகவத்பாதர். நம்முடைய ஆச்சாரியாள் அவருடைய சந்நியாச சிஷ்யர்கள், அவர்களுடைய பரிபாலனத்தில் வந்த மடாலய அதிபதிகளின் பரம்பரை என்பதாக குருவும் சந்நியாசி சிஷ்யரும் சந்நியாசி என்று ஆயிற்று. ஜெனரலாக ரிஷி வம்சங்கள் முழுவதும் வெறும் அப்பா பிள்ளை வம்சம் மட்டுமில்லை, அந்த அப்பா பிள்ளைகளே குரு சிஷ்யர்களாகவும் இருந்த வித்யா சம்பிரதாய பரம்பரைகளும் தான். தாய் வழியில் ரிஷிகளின் பெயர்கள், ஆச்சாரியால் காட்டும் அன்னை மகிமை ரொம்ப வித்தியாசமாக ஒரு இடத்தில் பார்க்கிறோம். எந்த இடத்தில் என்றால் தசோபனிஷத்துக்கள் என்று பிரசித்தமாக நம்முடைய வேதாந்த மதத்திற்கே அஸ்திவாரமாக இருக்கப்பட்ட 10 உபனிஷத்துக்களில் முடிவாக வரும் பிரகதாரண்யத்தில் வம்ச பிராமணம் என்று முடிவான பாகத்தில்தான். அதிலே அந்த உபனிஷத்தை ஆதியில் இருந்து வழி வழியாக உபதேசித்து ரட்சித்துக் கொடுத்திருக்கிற, அதாவது குருமார்களான அத்தனை ரிஷிகளுக்கும் பேர் சொல்லி அவர்கள் இன்னின்ன வம்சம் என்று லிஸ்ட் கொடுத்திருக்கிறது. வேறே உபதேசம் இல்லை, வம்சாவளி மட்டும்தான். ஒவ்வொரு ரிஷி பேரையும் சொல்லி அவர் இன்னார் புத்திரர் என்று சொல்லியிருக்கிறது. ஒருத்தர் அம்மா அப்பா 2 பேருக்கும் புத்திரராயிருந்தாலும் லோகம் பூராவிலுமே வழக்கத்தில் அப்பாதான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக கருதப்படுவதற்கு ஏற்க இன்ன அப்பாவுடைய புத்தர் என்றுதான் சொல்வதாக இருக்கிறது. பத்திரமோ அப்ளிகேஷன் ஃபாரமோ எதுவானாலும் இன்றைக்கும் ஃபாதர்ஸ் நேம் தான் கேட்கிறார்கள். இனிஷியலும் அப்படித்தான் போட்டுக்கொள்வதாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் இப்போதும் ஸ்திரீ சமத்துவ போராட்டக்காரர்கள் கூட போராட்டம் அஜிடேஷன் ஆரம்பித்ததாக தெரியவில்லை. ஒருவேளை இப்போது நானேதான் இதை சொல்லி
அது வேறு ஒன்று கிளறிக் கொடுக்கிறேனோ என்னவோ. வேதம், உபனிஷத் ஆகியவற்றில் வரும் ரிஷிகளின் பிதாக்கள் பிதாவாக மட்டுமில்லாமல் குருவாகவும் இருந்திருப்பதால் அவர்களை வைத்தே புத்திரரை சொல்வது வழக்கம். நாமும் கூட அபிவாதனத்தில் நம்முடைய கோத்திர பிரவர்த்தகர்களான, கோத்திரத்தை தொடங்கியவர்களான ரிஷிகளின் புருஷ ஜாதியே ஆனவர்களின் பெயர்களைத்தானே அப்பா பிள்ளை வரிசையில் சொல்கிறோம். ஏதோ ஒப்பிக்கிறோம். இது நம்முடைய கோத்திரத்தின் பூர்வ ரிஷிகளின் பெயர்களா என்று இப்போதுதான் தெரிந்து கொண்டவர்களும் இருக்கலாம். லோகம் பூரா பரவியுள்ள இந்த வழக்குக்கு வித்தியாசமாக நான் சொன்ன இந்த இடத்தில் பிரகதாரண்ய உபனிஷத்தின் முடிவு பகுதியில் லிஸ்ட் ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப தூரம் வரை ஒவ்வொரு ரிஷியின் பெயரையும் அவர் இந்த அம்மாவின் புத்திரர், இந்த அம்மாவின் புத்திரர் என்பதாக தாயார்மார்களின் பெயர்களை வைத்தே கொடுத்திருக்கிறது. இதென்ன இப்படி பண்ணியிருக்கிறதே என்பதற்கு பதில் ஆச்சாரியாளின் பாஷ்யத்தில் இருந்து தெரிகிறது. என்ன சொல்கிறார் என்றால், புத்திரன் குணவானாக இருப்பதற்கு ஸ்திரீயே, அதாவது அவனுடைய தாயாரே பிரதானமான காரணம் என்பது வெகுவாக புகழ்ந்து சொல்லப்படும் விஷயம். ஸ்திரீ ஜாதிக்கு உள்ள அந்த விசேஷத்தினாலேயே புத்திரன் விசேஷம் பெறுவதால் தான் இங்கே ஆச்சாரிய பரம்பரை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார். பெண்டிரும் பிரம்ம வித்யையும் இப்படி சொன்னதில் இருந்து அவரோ அவருக்கும் முந்தைய அந்த பூர்வ ரிஷிகளோ ஸ்திரீகளையும் பிரம்ம வித்யா குருக்களாக கொள்ளலாம் என்று அபிப்பிராயப்பட்டதாக தப்பர்த்தம் செய்து கொண்டு விடக்கூடாது. இந்த இடத்தில் மூலத்திலும் சரி பாஷ்யத்திலும் சரி ஆத்ம சாஸ்திர உபதேசம் பற்றி எதுவும் இல்லை. இங்கே சொல்லப்பட்ட ரிஷிகள் இந்தெந்த அம்மாமார்களின் பிள்ளைகள் என்று மட்டுமே இருக்கிறதே தவிர அவர்களிடமிருந்து இவர்கள் எந்த வித்யிலும் உபதேசம் பெற்றதாக இங்கேயும் இல்லை, உள்ளே எங்கேயும் இல்லை. பாஷ்யத்திலும் புத்திரன் குணவானாவதை பற்றித்தான் இருக்கிறதே தவிர வித்யாவானாக ஞானவானாக இருப்பதை பற்றி இல்லை. உபனிஷத் காலத்தில் அத்தியாத்ம சாஸ்திர விஷயங்களில் ஆழமாக தெரிந்து கொண்ட ஸ்திரீகள் வித்வத் சிம்மங்களாக இருக்கப்பட்ட ஆடவ ரிஷிகளிடமும் பெரிதாக வாதம் சம்வாதம் சம்பாஷணை செய்திருப்பதாக அந்த உபனிஷத்துகளில் இருந்தே நிச்சந்தேகமாக சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிவதும் வாஸ்தவம் என்றாலும் அந்த ஸ்திரீகளிடம் இருந்து யாரும் உபதேச கிரமத்தில் வித்யா ஸ்வீகரணம் கல்வி கற்றல் செய்ததாக ஒரு இடத்திலேயும் காணோம். அதே மாதிரி யாக்ஞவல்யர் ஒருத்தர் தம் பத்னியை பக்கத்தில் உட்கார்த்தி வைத்துக் கொண்டு ஆத்ம விஷயங்களை சொல்வதாக இருக்கிற ஒரு இடம் தவிர ஸ்திரீகள் குருமார்களிடம் உபதேசம் பெற்றதாகவும் விவரம் எதுவும் இல்லை. பேச்சுவாக்கிலும் சூழ்நிலை பழக்க விசேஷத்தாலும் சூழ்நிலை என்கிறபோது வித்வத் சிரேஷ்டர்களாகவும் ஞானிகளாகவும் அப்போது இருந்து கொண்டிருந்தவர்களின் சாநித்திய விசேஷத்தை, ரேடியேஷனை குறிப்பாக சொல்ல வேண்டும். அந்த விசேஷத்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்காகவே உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட ஆத்தியாத்மிக அபிலாஷையினாலும் சில ஸ்திரீகளும் பிரம்மவாதினிகளாக ஆனதாகத்தான் தோன்றுகிறதே தவிர சம்பிரதாய கிரமத்தில் அவர்கள் சிஷ்யர்களாகவோ சிஷ்யைகளாகவோ குருமார்களாகவோ இருந்து கற்றுக்கொண்டதாகவோ கற்றுக் கொடுத்ததாகவோ அழுத்தமாக எவிடன்ஸ் இல்லை. இந்த விஷயமாக ரொம்பவும் அதிகபட்சமாக தெரிவது வேதோபனிஷதங்கள் முதலாக லோகத்தில் பிரச்சாரத்திற்கு வந்த பூர்வ யுகத்திலும் தொடர்ந்து வந்த கலிக்கு முற்பட்ட யுகங்களிலும் சில மந்திரங்கள், சில உபாசனைகள், சில வித்யைகள் ஆகியவற்றை அகத்து பெரியவர்களே பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் அவற்றை அபியாசம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிற அளவுக்குத்தான். அநேகமாக உபனிஷத் மாதிரியும் பிற்கால தர்சனங்கள் மாதிரியும் பிலாசபிகளாக இல்லாத ஆராதனா முறைகளையும் ஆர்ட்ஸ் என்கிற கலைகளையும் லௌகிக ஞானத்தை தரும் சில வித்யைகளையும் தான் ஸ்திரீ பிரஜைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அபூர்வமாகத்தான் வேத மந்திரங்கள் சிலதும் பெண்டுகளுக்கு ஒரு சில சமூகங்களில் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் போல தெரிகிறது. ரொம்பவும் தீக்ஷண்ய புத்தியோடு பிலாசபிக்கலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஸ்திரீ பிரஜை ஆசைப்படும்போது பிலாசபியும் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்று ஊகிக்க முடிகிறது. ஆனாலும் எல்லா புருஷ பிரஜைகளுக்கும் கம்பல்சரியாகவே உபனிஷத் தர்சனங்கள் ஆகியவற்றை சொல்லிக் கொடுத்த மாதிரி இல்லாமல் எக்ஸப்ஷனல் என்று சொல்லும்படியாக சின்ன வயசிலேயே நல்ல புத்தி பிரகாசத்துடன் இருந்த பெண்களுக்கு மட்டுமே இப்படி வேதாந்தமும் இதர தத்வார்த்த சப்ஜெக்டுகளும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. ஒரு ரிஷியிடம் ஆச்சாரியரிடம் குருகுலவாசம் என்று படித்திருக்கிற பசங்கள் பற்றி வேதத்தில் இருந்து ஆரம்பித்து பிற்கால இலக்கியங்கள் வரை பலவற்றில் நிறைய வருகின்றன. அவற்றை பார்க்கிறபோது
100க்கு 1 எக்ஸாம்பிளாகத்தான் அகத்து பெரியவர்களிடம் இருந்து மட்டும் என்றில்லாமல் குருகுலம் வைத்து நடத்திய ஆச்சாரியனிடமும் பெண்கள் படித்த மாதிரி தெரிகிறது.